வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுதையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பிஜிடிஆர்பி தமிழ் 2024 கூடிய விரைவில் அறிவிப்பு ஆணை வெளியிட போறாங்க. அழகு 1 அழகு 2 இங்க பாருங்க. பிஜிடிஆர்பி தமிழ் அழகு 1 அழகு 2 இந்த யூனிட் 1 யூனிட் 2 படிக்க வேண்டிய நூல்கள் கிளீனா எழுதி போட்டிருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிஜிடிஆர்பி தமிழ்ல அழகு 1 இது மொழியை பத்தி ஃபுல்லா இருக்கும், கம்ப்ளீட்டா. இது படிக்கணும் அப்படின்னா மொழி வரலாறு மூவா புத்தகம். இங்க பாருங்க, இந்த புத்தகம் தான். இந்த நல்ல அட்டையோட பார்த்துக்குங்க. இந்த புத்தகம் கண்டிப்பா ஃபுல்லா நீங்க படிச்சிடணும். அடுத்தது மொழி நூல் மூவாது. இந்த 2 புத்தகமும் கம்ப்ளீட்டா படிங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த புத்தகத்துல என்ன இருக்கு, இந்த மொழி வரலாறுல மூவானா வரதராசன். இந்த மொழியை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதுல மொழி ஆராய்ச்சியினுடைய தோற்றம், மொழியினுடைய நிலைகள், இந்த தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. மொழி கொள்கைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த போலி மொழி கொள்கை, பண்பு மொழி கொள்கை, உணர்ச்சி மொழி கொள்கை, இது இன்பப்பாட்டு, இந்த மாதிரி 5 விதமான மொழி கொள்கைகளை அழகாக இந்த புத்தகத்துல விளக்கியிருப்பாரு. அடுத்தது வடமொழிக்கும் திராவிட மொழிக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை, இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு. இந்த புத்தகத்துல ஏன் படிக்க சொல்றேன்னா, நீங்க பிஜிடிஆர்பி சிலபஸை கையில வச்சுக்கோங்க. நான் சொல்றதை அப்படியே கேட்டு பாருங்க. இந்த புத்தகம் வச்சிருந்தா எடுத்தும் பாருங்க. அதுல மொழி ஆராய்ச்சியின் தோற்றம் இருக்கும், மொழி இனங்கள் இருக்கும், மக்கள் இனங்கள் இருக்கும், அப்புறம் மொழி கொள்கைகள் இருக்கும். அடுத்தது வடமொழிக்கும் திராவிட மொழிக்கும் உள்ள வேற்றுமைகள் இருக்கும். இது எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு. ஆச்சுங்களா? அதனால இந்த புக்கை நீங்க அடிப்படையாக கொண்டு படிக்கணும். இது உங்களுக்கு பேசிக் மாதிரி. அடுத்ததா இந்த புக்கு நான் காட்டினேன் பாத்தீங்களா, இந்த மொழி நூல். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த டாபிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒளியினுடைய வகை, உயிர் ஒளிகள், மெய்யெழுத்துக்கள், ஒளியினுடைய அளவு, ஒளி அழுத்தம், ஒளியசை முறை, சொல்லின் திரிபு, அடிச்சொற்கள், வேற்றுமை, வினைச்சொல், சொற்றொடர் அமைப்பு. இந்த இதுல நீங்க இந்த சொற்றொடர் அமைப்புன்னு அழகு 2ல இருக்கும். இந்த சொற்றொடர் அமைப்பு தமிழ் இலக்கியத்துல காணப்படக்கூடிய தொடரினுடைய அமைப்பு, அதுல அண்மை உறுப்பு பிரிக்கிறது, மாற்றிலக்கணம், இது எல்லாமே 2வது யூனிட்ல வரும். இது எல்லாமே இந்த புத்தகத்துல சொற்றொடர் அமைப்பு, இது எல்லாமே இது கவர் ஆயிடுது. இந்த 2 புத்தகத்தை நான் காட்டினேன். அடுத்தது பாருங்க, தமிழ் மொழி வரலாறு தேப்போமி. பாருங்க, இந்த புத்தகம் தமிழ் மொழி வரலாறு தேப்போமி தே போ மீனாட்சி சுந்தரம். இது கொஞ்சம் நடை கடினமா தான் இருக்கும், ஆனாலும் ஃபுல்லா இதை நம்ம படிச்சுக்கணும். இந்த புக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, டாபிக் மட்டும் நான் சொல்றேன், ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் இல்ல. மெயினான டாபிக் தமிழ் மொழியினுடைய வரலாற்றுக்கான அடிப்படை சான்றுகள், மூல திராவிட மொழி, தென் திராவிட மொழியும் தமிழும், குகை வெட்டுக்களினுடைய மொழி, தொல்காப்பிய தமிழ்ல ஒளியனியல், தொல்காப்பிய தமிழ் உருபனியல், சங்ககால தமிழ், பல்லவர் நாயக்கர் கால தமிழ், தமிழ் மொழியினுடைய புற வரலாறு, 20ஆம் நூற்றாண்டு தமிழ். இது எல்லாமே தமிழ் மொழி வரலாறு
தேப்பூமி புத்தகத்துல அடங்கியிருக்கு. அடுத்தது தமிழ் மொழி வரலாறு சு சக்திவேல். இதுல உங்களுக்கு வந்து இந்த விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், இந்த ஒப்பு மொழியியல், அது இல்லாம நீங்க காலந்தோறும் தமிழ்னு இருக்கும் சார். நீங்க அழகு 1ல வந்து காலந்தோறும் தமிழ்னு இருக்கும். உங்களுக்கு கல்வெட்டு கால தமிழ், தொல்காப்பிய கால தமிழ், சங்க கால தமிழ், சங்கம் அறிவிய கால தமிழ், பல்லவர் கால தமிழ், சோழர் கால தமிழ், சிற்றிலக்கிய கால தமிழ், ஐரோப்பிய கால தமிழ், இது எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் ஆதாரத்தோடவும் நல்ல விளக்க வகையோடும் இந்த புத்தகத்துல வந்து பதிவிட்டிருப்பாரு. அப்புறம் வந்து உங்களுக்கு கிளைமொழிகள், தேப்போமியினுடைய கிளைமொழிகளை இந்த புத்தகத்துல நீங்க அழகாக பார்க்கலாம். கபில் சுவலபில் சொன்னனுடைய கிளைமொழிகளை வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. அது இல்லாம வந்து உங்களுக்கு சமூக குழுக்கள் தமிழ் மொழியை எப்படி வந்து ஆய்வு பண்ணினாங்க, அதாவது செட்டிநாட்டு தமிழ், அதிசன தமிழ், பிராமண தமிழ். அதுல வந்து பிராமண தமிழ்ல வந்து ஐயர் தமிழ், ஐயங்கார் தமிழ், மீனவர்கள் அவங்க குழுக்களோட தமிழ், யாழ்ப்பாண தமிழ், இப்படி அழகாக இந்த புத்தகத்துல வந்து பதிப்பிட்டிருப்பாங்க. இந்த லேட்டஸ்டா நடந்த யூஜிடிஆர்பியில் கூட இந்த புத்தகத்துல இருந்து ஒரு 3 வினாக்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால இந்த புக்கு கண்டிப்பா நீங்க முழுசா படிச்சே ஆகணும். அடுத்த புத்தகம் காட்டுறோம் பாருங்க, திராவிட மொழிகள் 1, 2 அகத்தியலிங்கம். பட் இந்த சங்கதிகள் தான் எல்லாமே இருக்கும் பாருங்க. ரெண்டையும் நான் ஒட்டுக்கா காட்டுறேன். திராவிட மொழிகள் 1, திராவிட மொழிகள் 2 இந்த புத்தகம். இதையும் வந்து நீங்க படிக்கணும். என்னடா இத்தனை புத்தகம் படிக்கணுமா அப்படின்னா, பட் படிச்சுதான் ஆகணும். இதுல வந்து திராவிட மொழிகள் பத்தி எல்லா மொழிகளும் நல்லா இருக்கும். அதாவது தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம், இது எல்லாமே தெளிவாக வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது உங்களுக்கு திராவிட மொழிகளினுடைய ஒப்பாய்வு ஜான் சாமுவேல். கடந்த பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லாம் அதிகமாக இந்த புத்தகத்துல இருந்து வினாக்கள் வந்து வந்திருக்கு. இது ஒப்பாய்வு நோக்குல வந்து எழுதப்பட்ட புத்தகம். இந்த இதுல டாபிக் நான் சொல்றேன் பாருங்க. இதுல மொழியியலை பத்திய ஒரு பிரிவு வந்து அழகாக வரும். வரலாற்றுக்கு முற்பட்ட மொழிநூலை ஆய்வு, திராவிட மொழி கொண்ட ஒப்பாயினுடைய வரலாறு, அதுல இருந்து திராவிட மொழிகளினுடைய தொடரமைப்பு வந்து 24 டாபிக்கு அழகாக விளக்கமாக எழுதியிருப்பாரு. இன்றைய காலகட்டத்தில் இந்த புத்தகத்திலிருந்து அதிகமான வினாக்கள் டிஆர்பியில் வந்து கேட்கப்படுது. அதனால இந்த புத்தகத்தை நீங்க மறந்துட வேண்டாம், மறந்தும் இருந்து விட வேண்டாம். அடுத்தது மொழியியல் வந்து கருணாகரன், இக்கால மொழியியல் முத்து சண்முகம், இக்கால மொழியியல் கு பரமசிவம், மொழியியல் வந்து ரா சீனிவாசன். மேக்சிமம் இந்த இதுல வந்து கருணாகரன் புக்கு. இதுல வந்து ஒளியியல், ஒளியன் இயல், உருபன் இயல், பொருண்மை இயல் அப்படின்னு ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டா இந்த புத்தகத்துல இருக்கும். அதே மாதிரி இந்த ஆடொலி, வருடொலி, உரசொலி, இந்த மாதிரி ஒளியினுடைய வகைகள் எல்லாத்தையுமே விளக்கமாக இருக்கும். அதே மாதிரி வந்து வேற்றுநிலை கொள்கை, துணைநிலை கொள்கை, சிக்கன கொள்கைன்னு அந்த ஒளி கொள்கையெல்லாம் அழகாக இந்த புத்தகத்துல கொடுத்திருப்பாரு. இந்த புத்தகத்தையும் வந்து நீங்க வந்து முழுசா வந்து படிக்கலாம். நல்ல அருமையான புத்தகம். அடுத்தது வந்து இக்கால மொழியியல் பாருங்க, முத்து சண்முகம். இந்த புத்தகத்துல இருந்து கூட இந்த வருஷம் கூட யூஜிடிஆர்பியில் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதாவது தன்வினைன்னு கொடுத்து தன்வினையை வச்சு ஒரு கொஸ்டின் வந்தது. நாக்கை எத்தனை வகையாக பிரிச்சதுன்னு போன பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா வந்து நீங்க படிக்க வேண்டிய புத்தகம். அதே மாதிரி பாருங்க, இதே தலைப்புல கு பரமசிவம் வந்து எழுதியிருப்பாரு. கு பரமசிவம் வந்து இக்கால மொழியியல்ல இந்த புக்கமும் நீங்க வந்து படிக்கலாம். அடுத்தது மொழியியல் வந்து சீனிவாசன். இந்த புத்தகமும் வாங்கி வந்து படிங்க. இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். இது இன்னும் 2 புத்தகம் இருக்கு. பட் ஒரு புத்தகம் வந்து படிச்சா போதும். பட் நான் 10 புத்தகம் போட்டிருக்கேன். ஆனா நான் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ரெஃபரன்ஸா இக்கால தமிழ், இது முத்து சண்முகம் தான். இந்த புக்கில் இருந்தும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வினாக்களை வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன். அடுத்தது தமிழ் மொழி அமைப்பியல், முனைவர் வந்து அகத்தியலிங்கம். இந்த புத்தகத்துல இருந்தும் நான் வந்து வினாக்கள் வந்து கொடுத்திருக்கேன்.
இதெல்லாம் நான் வந்து ரெஃபர் பண்ண புக்கு. அப்புறம் இலக்கணமும் மொழியியலும்னு நியூ செஞ்சுரி பப்ளிகேஷனுடைய ஆய்வு கட்டுரை. இந்த புத்தகமும் முத்து சண்முகம் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்ல புத்தகம். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸா வந்து படிச்சுக்கலாம். அடுத்தது தமிழ் மொழி வரலாறு, முனைவர் தா நடேசன், சாரதா பதிப்பகம். இதுல ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்தது தமிழ் மொழியியல் ஒரு அறிமுகம், மணிகண்ட ராமன். இந்த புத்தகமும் படிக்கலாம். அடுத்தது இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல தமிழ் மொழி வரலாறுன்னு இதுல பலவிதமான கட்டுரைகள் வந்து சு இன்னாசி எழுதியிருக்காரு, சேவை சண்முகம் எழுதியிருக்காரு, சக்திவேலுடைய கட்டுரை, சாமுவேல் ஜான்சனுடைய கட்டுரைகள்லாம் இதுல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பாருங்க, ரொம்ப பெருசு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல லேட்டஸ்டா போட்ட புத்தகம். கிட்டத்தட்ட 966 பக்கம் பாருங்க. ரொம்ப தலைவலி வச்சு படுத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. 1200 ரூபாய் இந்த புத்தகம் மட்டுமே, 1200 rupees. இது வந்து திராவிட அல்லது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம். இதை கூட வந்து படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எதுக்காக கிட்டத்தட்ட நானும் வந்து இது 10 கூட்டல் 7 17 புத்தகத்தை சொல்றேன். ஏன்னா இனி வரும் காலத்துல எந்த புத்தகத்துல இருந்து எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு எட்டிய புத்தகம் எல்லாம் காட்டிட்டேன். இன்னும் சில புக்கெல்லாம் இருக்கு. இந்த மாற்று இலக்கணம் வந்து அதெல்லாம் நான் வந்து இதை நோட்ஸா வச்சிருக்கேன். அந்த புக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ரங்கசாமி இது இருக்கு, முத்து சண்முகத்து இருக்கு, தொல்காப்பியனுடைய ஒளியியல் கொள்கை வந்து முதுகையன் இருக்கு, அப்புறம் நம்ம கிளைமொழிகள் சீனிவாச சர்மா. இதெல்லாம் ரொம்ப டேமேஜா கிடக்குது, அதனால காட்ட முடியல. இத்தனை புத்தகம் படிச்சாதான் நம்மளால இந்த ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல மேக்சிமம் பிஜிடிஆர்பியில் 15 கொஸ்டின் 15 கொஸ்டின் கன்ஃபார்ம். போன யூஜிடிஆர்பியில் கூட உங்களுக்கு வந்து ஒரே யூனிட் தான் இருந்தது, 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த இது வந்து படிச்சிங்கன்னா ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பாருங்க, இத்தனை புக்கு படிச்சா மட்டும்தான் நம்ம அழகு 1ல இருந்து அழகு 2. இந்த மேக்சிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக படிக்கிறது வந்து மொழி வரலாறுக்கு சக்திவேல் புக்கை தவிர யாரும் படிக்கிறது இல்லை. சிலர் மூவா புக்கு படிக்கிறாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல இக்கால மொழிகள் முத்து சண்முகத்துல இருந்து அடிக்கடி கேட்கிறாங்க. அப்புறம் திராவிட மொழிகளினுடைய ஒப்பாய்வு அட்லீஸ்ட் இது 1 2 3 4 புத்தகம்னாச்சு நீங்க வாங்கி இருக்கணும். இவ்வளவும் வாங்க முடியலன்னா கூட 4 புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சா மட்டும்தான் இந்த மொழி வரலாறுல வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து பண்ண முடியாது. அடுத்தது எங்களுடைய கோச்சிங் பத்தி நான் சொல்லியிருந்தேங்க. நாங்க வந்து பிஜிடிஆர்பி வந்து தமிழ் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 days வந்து கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் வந்து எழுதி போடுறேன். இது முழுக்க முழுக்க லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ். எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே டிஜிட்டல் மோட்ல இருக்கும். எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே டிஜிட்டல் மோட்ல. இப்ப நான் நடத்துறது எல்லாமே ஒளி வடிவம் வரி வடிவம் ரெண்டும் கலந்ததா இருக்கும், விஷுவலா இருக்கும். நான் என்ன நடத்துறனோ அதை நீங்க கண்கள்ல பார்க்கலாம், காதுல கேட்கலாம். அந்த மாதிரி தான் வச்சிருப்பேன். எல்லாமே லைவ் கிளாஸ் தான், ரெக்கார்டட் கிடையாது. கிளாஸ் டைமிங் வந்து வாரத்துல வந்து திங்கள், புதன், சனி 7 மணியிலிருந்து 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் கிளாஸுங்க. 1.5 மணி நேரம் வாரத்துல வந்து 3 நாள். பட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டா டெய்லியும் கிளாஸ். அப்புறம் காலையில 6 to 8 கிளாஸ்.
எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டா டெய்லியுமே டைம்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன். 7 to 10 வரைக்குமே வரும். 2 அல்லது 3 மணி நேரம் வரும். காலையில கம்பல்சரி கிளாஸ். ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். எல்லா யூனிட்டுக்குமே 11 யூனிட்ஸ், மொத்தம் 11 யூனிட் இருக்கு. எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் போஸ்டல்ல வீட்டுக்கே அனுப்பி விட்டுருவோம். பிடிஎஃப் கிடையாது. அதே மாதிரி டெஸ்ட் மெட்டீரியல் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பயிற்சி வினாக்கள் அந்த ஸ்டடி மெட்டீரியலோடைய இன்பில்ட்டா அனுப்பி விட்டுருவோம். டெஸ்ட் எல்லாமே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட். அன்லிமிட்டெட். இதெல்லாம் எவ்வளவுனே சொல்ல முடியாது. 100 டெஸ்ட்டுக்கு மேல கூட போன இதுல கொடுத்துருக்கோம். யூஜிடிஆர்பிக்கெல்லாம் 100 டெஸ்ட்டுக்கு மேல. இதெல்லாம் கணக்கு இல்லாத டெஸ்ட். இது இல்லாம சைக்காலஜிக்கும் கிளாஸஸ், எஜுகேஷனுக்கும் கம்ப்ளீட்டா நடத்திடுவோம். கம்ப்ளீட் கிளாஸ் டாப் டு பாட்டம் நடத்திடுவோம். இதுக்கும் எல்லாமே மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே உண்டு. ஜிகேவுக்கும் சொல்லிடுவோம். அதாவது தமிழ் 110 கொஸ்டின், எஜுகேஷன் 30, ஜிகே 10, 150க்குமே நடத்தப்படும். வெறும் தமிழ் மட்டும் கிடையாதுங்க. எஜுகேஷன்னா ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு ஃபுல்லா அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே நடத்திடுவோம். பிளஸ் ஜிகேவுக்கு உங்களுக்கு ஒரு 10 மார்க்னா, ஜிகேக்கெல்லாம் கிளாஸ் எல்லாம் ரொம்ப டெப்தெல்லாம் கிடையாது. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஏன்னா வெறும் தமிழ் வச்சு வேலைக்கு போக முடியாது. அந்த 40 மார்க் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். எல்லாத்துக்குமே ஸ்டடி மெட்டீரியல் உண்டு. அதே மாதிரி எந்த டைம்ல வேணாலும் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதை விட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரே பயிற்சி கட்டணம். யூஜிடிஆர்பி, பிஜி, காலேஜ் டிஆர்பி. ஒரே ஃபீஸ் தாங்க. இப்ப நீங்க பிஜிடிஆர்பி படிக்கிறீங்கன்னா, இன்கேஸ் நீங்க நெட் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இன்கேஸ் பிஜிடிஆர்பி இந்த வருஷம் நீங்க குவாலிஃபை ஆகல அப்படின்னா, யூஜிடிஆர்பி டெட் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஒரே பயிற்சி கட்டணம் தான். மற்ற டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே ஒரே ஃபீஸ் தான். யூஜிடிஆர்பிக்கு, பிஜிடிஆர்பிக்கு, காலேஜ் டிஆர்பிக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஃபீஸ் தான். அதே மாதிரி நீங்க வேலைக்கு செல்லும் வரை படிக்கலாம். நீங்க ஒன்ஸ் நம்ம கிட்ட ஜாயின் ஆயிட்டீங்கன்னா வேலைக்கு செல்லும் வரை படிக்கலாம். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வேலைக்கு செல்லும் வரை படிக்கலாம். அது எப்படி, என்ன டீடைல்ஸ் அப்படின்னா பாருங்க, 9025420905 அந்த போன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி கிளாஸ், பட் யூடியூப்ல மேக்சிமம் சேனல் பார்த்துருப்பீங்க. நாங்க எந்த ஸ்டூடெண்ட்டையும் கிளாஸ் பார்த்துட்டு தான் சேர சொல்லுவோம். நீங்க 3 கிளாஸ், 3 வகுப்புகள் தாராளமாக பார்வையிடலாம். நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஏன் 3 கிளாஸ் இல்ல, சிலலாம் 1 வீக் 10 தடவை கூட 10 நாள் கூட பார்த்துட்டு ஃபீஸ் கட்டியிருக்காங்க. எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஒரு 3 தடவை 4 நாள் கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி ஃபீஸ் கட்டினா போதும். நீங்க ஃபீஸ் கட்டணும்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே அனுப்பி விட்டுறோம். நீங்க ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கணும், எந்த டீட்டெயில் கேட்டாலும் நீங்க எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், வேலைக்கு போகணும் அப்படின்னு எண்ணத்தை உள்ளவங்க மட்டும் வாங்க. சார் படிக்கிறது ஈஸி கிடையாது சார்.
சும்மா நுனிப்புல் மேத மாதிரியெல்லாம் நடத்த மாட்டோம். சேர்ந்துட்டு என்னால் படிக்க முடியல, இவ்வளோ இருக்கு அப்படின்லாம் கிடையாது. சும்மா நாங்கள் வந்து ஒரு கொஞ்சமாக கொடுத்து அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது வேற, இது வேற. இது ரொம்ப நான் கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன். டெப்த்தாக படித்தா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். என்கிட்ட படிக்கிறவங்க யாருமே வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்பிக்கை இருந்து உங்கள் மேலே நீங்கள் நம்புனா நீங்கள் தயவு செய்து படிக்க வாங்க. இல்லை எல்லாத்துக்குமே பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் வேண்டாம். கிட்டத்தட்ட யூடியூப்ல 700 வீடியோ இருக்கு. எவ்வளோ பேர் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறீங்க? அது தப்பு. முழுசாக பார்க்கணுன்னா 700 வீடியோ பக்கமாக யூடியூப்ல போட்டிருக்கேன். பொறுமையாக பாருங்க. அப்படி பார்க்க தெரியலனா கூட எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு நான் யூடியூப் வீடியோ அனுப்பிடுவேன். இல்லைங்க யூடியூப்ல நம்பிக்கை இல்லைங்க, உங்கள் கிளாஸ் ஒரு 4 தடவை பார்க்குறேன்னா நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். சார் எங்களுக்கு 365 டேஸும் கிளாஸு. எக்ஸாம் நடக்குதோ இல்லையோ அதெல்லாம் எங்களுக்கு இல்லாதது. 365 நாள் வகுப்பு. எக்ஸாமுக்காகலாம் நாங்கள் நடத்துறது இல்லை. கால்ஃபாக் வந்தால் தான் நடத்துவோம்லாம் கிடையாது. போன யூஜிடிஆர்பிக்கு 1.5 வருஷம் நடத்தினேன். யூஜிடிஆர்பி கால்ஃபாக் வந்ததுலேருந்து 1.5 வருஷமா நடத்தினேன். பிஜிடிஆர்பிக்கு 2018 சேர்ந்த பசங்க எல்லாத்துக்குமே யூஜிடிஆர்பி நடத்தினேன். 4 வருஷமா சொல்லி கொடுத்தோம். அதனால பர்மனண்டா படிக்கணும், வேலைக்கு போகணும். சும்மா 4 மாசம் இருந்துட்டு 3 மாசம் இருந்துட்டு எனக்கு நைட்டு வந்து என்னால் படிக்க முடியல, அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னா தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க. அதையும் நான் சொல்லிடுவேன். 1 மாசம் பார்க்கறது 2 மாசம் பார்க்கறது அந்த பஜனையே இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும், தமிழ் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு கனவுல இருக்கிறவங்க மட்டும் வாங்க. கண்டிப்பா உங்களுடைய கனவு மெய்ப்படும். எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.